அமௌண்ட் எவ்வளோப்பா வந்துச்சு? 10 லட்சம். அதில் உனக்கு 5 லட்சம், பிரகாஷ்க்கு 5 லட்சம் பிரித்து கொடுத்துடலான் இருக்கேன். தேங்க்ஸ்ப்பா. ஹே, என்ன நீயும் அப்பான்ற? அவர் எனக்கும் அப்பா தானே. அப்பா மாமா எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். சன் ஆர் டாட்டர் 2 பேரும் ஒன்றா மதிச்சு 50-50 ஷேர் கொடுத்தீங்களே, யூஆர் சிம்பிளி கிரேட் அங்கிள். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு எஃப்டி போட்டிருந்தேன். எப்போவோ போட்டது, உங்கள் அம்மா இருக்கும்போது. அது இப்போது ஒரு 2 லட்ச ரூபா மெச்சூர் ஆகி வருது. அது அப்படியே ராகேஷ் பேரில் போட்டுடலான் இருக்கேன். இதோ அவனுக்கு என்னால் முடிஞ்சது. தேங்க்ஸ்ப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரபுன்னு, பிரகாஷ் உனக்கு கூட அவனை நல்லா தெரியும். அவன் வீட்டுக்கு கூட உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கேன். கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி மலையடி வாரத்தில் அவன் ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கான். கொஞ்ச நாள் அங்கே போய் தங்கியிருக்கலான்னு. என்னப்பா, நான் உங்களை சரியாக பார்த்துக்கலையா? சே, அதெல்லாம் இல்லைப்பா. அவனுக்கு உதவியா மலையடி வாரத்தில் கொஞ்சம் அமைதியா. உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய டென்ஷன் இருக்கும். நானும் பகலில் வீட்டில் தனியாக தானே இருக்கேன். பா பிரகாஷ், அப்பாவுக்கு சந்தோஷம்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே. செலவுக்கு எதுவும் காசு வேணும்னா உடனே கேளுப்பா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னொரு எஃப்டி ஒன்று இருக்குது, அதில் ஒரு 1 லட்சம் இருக்குது, அது போதும். இன்னொன்னா பிரகாஷ், எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா வீடு ஃபுல்லாக நிறைய பணம் பதுக்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிஎஃப் அமௌண்ட் இவ்வளோ வரும் நினைக்கவே இல்லைப்பா. அந்த ஆஃபீஸர் உங்களை எவ்வளோ அலைய விட்டுருப்பான். இவ்வளோ அலைவிட்டும் கொடுத்தானே புண்ணியவா. நல்லா இருக்கட்டும். யோ மூர்த்தி, நீ எங்க? உங்கள்கிட்ட கழுத்து வாங்கிட்டு போகலாம். யோ பைத்தியமாயா நீ? வெளில போயா? யோ உன்னால வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. சென்னை நகரில் தொடரும் மர்ம கொலைகள். சில நாட்களுக்கு முன் வங்கி கொள்ளையில் ஒரு சிறுமியை சுட்டுக் கொண்ட கொலைக்காரன் தொடர்ந்து பல்வேறு கொலைகளை செய்து வருகிறான். அவனை போலீசார் தனிப்படை அமைத்து மிகவும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர் கொலைகளின் காரணம் என்ன? பணமா? சைக்கோ கொலைக்காரனின் வேலையா? இல்லை ஏதும் தனிநபர் விரோதம் காரணமா என்கிற ரீதியில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை சத்யா, எல்லாம் ரெகுலர் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் தான். அது என்ன ஃபைல்? எல்லாம் பிஎஃப் கிளியரன்ஸ்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. கொடுங்க. கிளியர் ஆயிடுச்சு சார். நேற்று ஆஃபீஸர் சைன் போட்டார். ஆஃபீஸர் அவர் மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனை இப்போ தான் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இனிமேல் புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்து
எப்படி அந்த வேலை செட் ஆகி இழுத்தடிச்சு 2 மாதம் ஆயிரும். உனக்கு ரொம்ப வேண்டியதுனா இந்த செக்கை நைஸாக எடுத்து போயிரு சார். கிருஷ்ணா சார் இருக்காரா? அப்பா எல்லாரும் மூர்த்தி மூர்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஆர்த்திக்கு டக்குன்னு ரெகனைஸ் ஆகல. சாரி. ஆர்த்தி 2 minutes காஃபி போடுறேன். ஆ சொல்லுங்கள் சார். சாரோட பிஎஃப் செக் கிளியர் ஆகிடுச்சு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சார் இது எதுவும் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவோட பிஎஃப் அமௌண்ட் நேற்றே கிளியர் ஆயிடுச்சு. 10 லட்சம். ஏ ராகேஷ் சும்மா இரு. 10 lakhs-ஆ? பிஎஃப் அமௌண்ட் அவ்வளோ வராதே சார். ஏன் வராது? அதெல்லாம் வருமே சார். அதை வாங்கறதுக்கு அவரே வருஷ கணக்கில் நடைய நடந்தார். பாவம். ஓகே சார் ஐ திங்க் நீங்கள் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக் வேறு ஏதோ மூர்த்திக்கு போக வேண்டியது சார். வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் ப்ராப்ளம் பண்ண வரல. கிருஷ்ணா சாரை சாரி மூர்த்தி சாரை எனக்கு நல்லா தெரியும். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த செக்கை கொஞ்சம் காட்ட முடியுமா? அந்த செக்கை பார்த்துட்டா இது எந்த மூர்த்தின்னு எனக்கு கிளியர் ஆகிடும். செக்கா இல்லையே, கேஷாக தானே கொண்டு வந்தார். கேஷா? ஆமாம். 10 லட்சமா? ஆமாம் சார். எனக்கு 2 லட்சம் ஏ கொடுத்தாரு. ராகேஷ் சார் அவன் பேர் மூர்த்தி தான். கிருஷ்ணா. அப்பா எல்லாரும் மூர்த்தி மூர்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ தானே சொன்ன 50 வயசு ஆளு சொட்ட தலையா இருப்பான்னு. அவர் எப்போ வந்தாலும் ஒரு பிளாக் டீ தான் சாப்பிடுவாரு. பிளாக் டீ சர்க்கரை இல்லாமல். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சாரி. அதை வாங்கறதுக்கு அவரே வருஷ கணக்கில் நடைய நடந்தார். சின்ன வயசில் என்னால் பெருசாக எதுவும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாமல் போச்சு. செக்கா இல்லையே, கேஷாக தானே கொண்டு வந்தார். எனக்கு 2 லட்சம் கொடுத்தாரு. மூர்த்தி எங்கே போயிருக்காரு? டாக்டர்கிட்ட காட்டணுங்களா? சாரி சார், இந்த பாலிசியில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கவர் ஆகாது. சார் 10 வருஷம் கட்டியிருக்கேன் சார். ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்னு சொன்னாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை சார், இந்த பாலிசிக்கு இல்லை. சாரி சார், உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்க முடியாது. என்ன சார், சனிக்கிழமை வேறு சீக்கிரம் வந்திருக்கலாம்ல? வா வா. என்ன சார், பிளாக் வேறு எவ்வளோ? குடி, 5 லட்ச ரூபா. யாரும் பயப்பட வேண்டாம்.
எல்லாரும் 5 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதில் எவ்வளோ இருக்கு? 5 லட்சம். இதில் போடு. எனக்கு தேவை இவ்வளோதான். உங்கள் பணமெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. சைலன்ஸ். உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிறது கூட தெரியாமல் இருந்திருக்கீங்க. சார் மூர்த்தி வீட்டுக்கிட்ட வந்துட்டார். மூர்த்தி, ஏய் பிரகாஷ், சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை மூர்த்தி. சரண்டர் ஆயிடு. சார் பாண்டியன் விளையாடாத, சொன்ன கேளு. எத்தனை பேரை சுட்டிருப்ப? இந்த ஒரு வாட்டி நான் சுட்டுக்கிறேன்.
மிஸ்டர் சத்யா, கடைசியாக அங்கே என்ன நடந்தது? மூர்த்தி, கண்ணை கீழே போடு, இல்லை பையன் மூளை செத்துறட்டும். பாண்டியன், வேண்டாம். பிரச்சனை உனக்கு எனக்கும் தான். குழந்தை உயிரோட விளையாடாத. ராகேஷ், ராகேஷ், ராகேஷ். ஐயோ சார், பாண்டியன் சார், சார். சுற்றுவேன்னு சும்மா தான் மிரட்டினேன். ஆனா தெரியாம பட்டுடுச்சு. சார், ராகேஷ், ராகேஷ், ராகேஷ். சம்பவ இடத்துல பாண்டியன் ஐபிஎஸ் சுடப்பட்டு இறந்திருக்கார். நீங்க உங்க தற்காப்புக்காக தான் மூர்த்தியை சுட்டிருக்கீங்க இல்லையா? உங்களோட துப்பாக்கியும் இந்த மூர்த்தி கிட்ட தான் இருந்தது இல்ல? அதுல 7 புல்லட்ஸை மூர்த்தி யூஸ் பண்ணியிருக்காரு பல்வேறு கொலைகளுக்காக. கடைசி புல்லட் மட்டும் அவரை சுடுறதுக்காக நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செஞ்சு உங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்க அரசுக்கு இந்த கமிட்டி சிபாரிசு செய்து. அதான் வேலை கிடைச்சிருச்சே, கொஞ்சம் சிரிக்கலாம்ல. என்ன யோசிச்சுட்டு வர? ஒன்றும் இல்லை. அந்த மூர்த்தியை பத்தியா? இங்க பார் சத்யா, ஃபீல் பண்ணாத. அந்த ஆள் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. என்ன சத்யா, என்ன அடிக்கிறதுக்கு மனசு வரலையா? ஏன் சார் இப்படி? சத்யா, எழுந்திரு.
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சார், சத்யா, நான் ஏன் எனக்கு கேன்சர் வந்த விஷயத்தை என் பிள்ளைங்கள்ட்ட மறைச்சேன் தெரியுமா? ஒரு நாள் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அம்மா இருந்திருந்தா வாய்க்கு ருசியை சமையல் பண்ணி போட்டிருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வீட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடவுள் அம்மாவுக்கு பதிலாக அப்பாவை கொண்டு போயிருக்கலாமேன்னு. இந்த கேன்சர் வந்தோடனே நான் சந்தோஷம்தான் பட்டேன் தெரியுமா? ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் திருடல சத்யா. வாழ்க்கை பூரா தோத்துட்டேன். மீதி இருக்கிற கொஞ்ச நாளாவது என் இஷ்டத்துக்கு சந்தோஷமாக வாழணும். சிங்கம் மாதிரி வாழ்ந்துட்டு செத்துடணும். அதுக்காகத்தான் அந்த குழந்தைய நான் சத்தியமாக வேணும்னு சொல்லலை சத்யா. பதட்டத்தில் கை தவறி வெடிச்சிருச்சு. இதே மாதிரி தான் ராகேஷ் கொடுத்து வச்சவன் பொழைச்சுக்கிட்டான். அந்த குழந்தை பாவம் செத்து போச்சு. சத்யா, வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேலே என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு என் பிள்ளைங்க பேரை முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டு இப்படிலாம் எந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துடாத. தயவு செஞ்சு என்னை சுட்டு கொன்னுடு ப்ளீஸ். சத்யா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின அந்த ஆஃபீஸரையும் குணாவையும் சுட்டு கொன்னேன்ல, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் நிம்மதியாக சாவேன் சத்யா.